எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி உதயன்ராம் வந்தது விசேஷம். ஒரு கூட்டம் களை கட்டணுன்னா அங்கே உதயன்ராம் இருந்தாகணும். ரொம்ப சந்தோஷம். புஸ்தகம் கூட ஃபோட்டோவில் எடுத்து வாங்கிட்டார். கவிஞர்கள் பலர் கூடியுள்ள இந்த சபையில் ஒரு கவிஞரின் பொன்விழா கொண்டாடப்படும் போது அதில் கலந்து கொள்வதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியும் பெருமையும் இருக்கிறது. எத்தனையோ கவிஞர்களை அவ்வப்போது என் கடையிலும் இலக்கிய நிகழ்ச்சிகளிலும் சந்தித்து வருகின்றேன். இருந்தாலும் இந்த நிகழ்ச்சி கொஞ்சம் வித்தியாசமானது. தன் கவி உலக பொன்விழாவை வயசு 50 தானே, உங்கள் 50வது ஆண்டு பிறகு ஆரம்பம். கவிஞர் ரவிதாசன் ஒரு இலக்கிய சங்கமாக ஏற்பாடு செய்துள்ளார். சமத்துவ இலக்கிய சங்கம் இவர் தொடங்கியுள்ள அமைப்பு. 40 புத்தகங்களுக்கு மேல் எழுதியுள்ள இவர் ஒரு மிகப்பெரிய இலக்கியவாதி. அதில் 4 1 பங்கு கவிதை புத்தகங்கள். உரைநடைக்கும் கவிதைக்கும் உள்ள பெரிய வித்தியாசம், கவிதை அடிக்கடி மேற்கோள் காட்டப்படுகிறது, கவிதை வரிகள் எப்போதும் நினைவில் நிற்கின்றன என்பதே. சமத்துவ இலக்கியத்தில் மட்டுமல்லாமல் சமத்துவ சமுதாயத்திலும் ஈடுபாடு கொண்டுள்ளதால் ஏழைகளுக்கு உதவுவது, கல்விக்கு நிதி கொடுப்பது என்றபடி சமூக பணியும் செய்து வருகின்றார் கவிஞர் ரவிதாசன் அவர்கள். அந்த கால கவிஞர்கள் மன்னர்களிடம் பரிசு பெற்றார்கள் என்று சொல்வார்கள். ஆனால் இந்த கால கவிஞர்கள் மற்றவர்களுக்கு நிதியும் வேறு பல உதவிகளும் செய்து கொடுக்கின்றார்கள் என்பது மிகவும் வரவேற்கத்தக்க ஒன்று, பாராட்டத்தக்க ஒரு நல்ல பண்பு. இதற்காக இவரை நாம் எவ்வளவு பாராட்டினாலும் தகும். நாம் பாராட்டுவது ஒரு புறம், மற்றும் என் உறவினரான ஊமை கவிஞர் சுரதா எங்கள் ரொம்ப க்ளோஸ் ரிலேஷன்ஸ். குலோத்துங்கன் என்ற புனைப்பெயர் கவிதைகள் எழுதி வந்த கல்வியாளர் வாசே கோவிந்தசாமியும் இவருக்கு பரிசுகள் வழங்கி கௌரவித்திருக்கிறார்கள் என்பது, இந்த கவிஞரை சமகால கவிஞர்களே பாராட்டியிருக்கிறார்கள் என்பது ஒரு தகவல். அதைவிட மேலானதல்ல என் பாராட்டு. இருந்தாலும் இங்கு கூடியுள்ள அனைவர் சார்பாகவும் ஒரு இலக்கிய ஆர்வலர் என்ற முறையில் நான் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விழாவில் பள்ளிகளின் கூட்டமைப்பில் முக்கியமான பொறுப்பேற்றுள்ளவரும் பள்ளிக்கல்வி பற்றி ஆழமான அறிவும் திடமான சீர்திருத்த கருத்துக்கள் கொண்டுள்ள ஒரு பிரின்ஸ் கஜேந்திர பாபு அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். இந்த பிரின்ஸ் காலேஜெல்லாம் உங்களை சேர்ந்ததா? அவர் தெலுங்கு பேசுவார். வாசு. இந்த கால கல்வி முறையில் நிறை குறைகள் என்னென்ன, தேவைப்படும் சீர்திருத்தங்கள் என்னென்ன என்பதை இவரை கேட்டு தெரிந்து கொள்ளலாம். இவரை இங்கே சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். இந்த விழாவில் மாநகராட்சி உறுப்பினர் திரு தமிழ்வேந்தன், அவங்க வந்துட்டாங்கல்ல, தமிழ்வேந்தன், சாரி சார், கவனிக்கிறேன், உட்பட என்னையும் சேர்த்து 50 இலக்கிய ஆர்வலர்கள் கலந்து கொண்டிருக்கிறோம். இவ்வளோ பேரும் பேசுவதற்கு இங்கு வந்திருப்பதால் நான் அதிக நேரம் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. இம்மாதிரி விழாக்களில் பேசுவதை விட கேட்பது சுவாரஸ்யமானது, பயனுடையது என்பதால் கவிஞர் ரவிதாசனை மீண்டும் ஒருமுறை உங்கள் எல்லார் சார்பிலும் வாழ்த்தி உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒருமுறை வணக்கம் செலுத்தி என் உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.